உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 24 ஜூன் 2024 தேதி. இந்த தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் வெற்றி கனியை பறிக்கும் வகையில் இருக்கு. எதை எடுத்தாலும் வெற்றி, எந்த காரியத்திலும் வெற்றி, ஜெயம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கு. காரியஸ்தர்களான மேஷராசி என்பவர்கள் உங்களுக்கு நீங்க வெற்றி என்பது புதிதல்ல, ஆனால் நிதானமும் கொஞ்சம் கண்டிப்பான தேவை. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய நாளாக இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது வாழ அனுபவிக்க முடியும். ஏன்னா எதா இருந்தாலும் இந்த உடம்பு மூலியமா தானே அனுபவிக்க முடியும். மிதுனராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்றைய நாள் என்பது மிதுனராசி என்பவர்களுக்கு அச்சம் தவிர நெஞ்சை நிமிர் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கும். இந்த தேவையில்லாத குழப்பம் என்பது வாழ்க்கையில மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த பயத்தை தவிர்க்கவும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அன்பு, பாசம் இதையெல்லாம் பெறக்கூடிய நாளாக வருகிறது. கடகராசி என்பவர்கள் இன்றைய நாள் முழுவதும் நீங்க நிதானமாகவும் தியானத்தில் ஈடுபட வேண்டும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வரும்பொழுது நல்ல பலன்கள் உண்டாகும். சிம்மராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும், நடந்தது ஜெயிக்கும், எல்லாமே வெற்றி, அந்த மாதிரியான நாளாக இருக்கு. இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்க ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்பது நிறைவேறும். இன்றைக்கு உங்களுடைய தாயார் தந்தையருடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற சொல்லிற்கேற்ப இன்றைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகளை தரக்கூடியதாக இருக்கு. அதாவது கன்னிராசினியர்களுக்கு வாழ்க்கையில லட்சியம்னு இருக்கும் இல்லையா, அந்த லட்சியத்தோட பாதையில முதல் அடியை நீங்க இன்னைக்கு எடுத்து வைப்பீங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனைகள் சரியாகிற மாதிரியான அமைப்புல இருக்கு. இன்றைய நாளில் நீங்க ஒருவேளை கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய அருமையான நாளாக வருகிறது. ரிஷிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற சிந்தனைகள் குழப்பத்தை விளைவிக்கும். மனசு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் என்பது மனசு தெளிவாக இருக்கும் போது தெளிவான வார்த்தைகள், தெளிவான செயல்கள் நடக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது தியானம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய நாள். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு யாருக்கு கிடைக்கும்? பெரிய மனிதர்கள் சந்திப்பு கிடைச்சா என்ன, நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. அந்த வாய்ப்பை இன்றைக்கு இறைவன் உங்களுக்கு தருகிறார். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா அருமையான நாளாக வருகிறது. அதாவது மருத்துவத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் அத்துணை பேருக்கும் அற்புதமான நாளாக வருகிறது. கும்பராசினியர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான். அதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இது ரெண்டும் சேர்த்து செய்யும் பொழுது உங்களை பிடித்த அத்துணை துன்பங்களும் விரைவில் விலகும். மீனராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக வருகிறது. அதாவது எதிர்பார்க்காத விரைவில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ரொம்ப அதிசயம். அந்த மாதிரியான அதிசயம் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும். இன்று 24 ஜூன் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.